பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சர்தையின் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, தேவனுடைய 7 ஆவிகளை உடையவர். நம் அருள்நாதர் இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய 7 ஆவிகளையும் உடையவர். அவருக்குள்ள தேவாதி தேவனுடைய 7 ஆவிகளும் அவருக்குள்ள இருக்குதான். அவ்வளவு மகிமை பொருந்திய தெய்வத்தை தான் நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பதாக தேவனுடைய 7 ஆவிகளும் எப்படி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சா? 7 அக்கினி தீபங்களாய் எரிந்து கொண்டிருந்ததா. பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக தேவனுடைய 7 ஆவிகளும் 7 அக்கினி தீபங்களாய் எரிந்து கொண்டிருந்ததா. 7 அக்கினி தீபமாய் எரிந்து கொண்டிருந்ததா. எதுக்காக எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும்? எரியறது எதுக்காக? ஏதோ ஒன்றை அழித்து போடும்படியாய், அல்லது உருமாற்றம் அடைய பண்ணும்படியாய், அல்லது ஊடுருவி பாயும்படியாய், அல்லது புதுப்பிக்கும்படியாய் தான் தீ நெருப்பு எரியும் இல்லையா? 7 ஆவிகளும் பிதாவுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக அவை எரிந்து கொண்டிருக்கிறதா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இறுதி ஜெப வேளையில அந்த 7 ஆவிகளும் நம் மத்தியில இறங்கி வருவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு பரலோகம் திறக்கப்பட்டு அந்த 7 ஆவிகளும் நம் மத்தியில இறங்கி வரும் பொழுது மகா பெரிய விடுதலை நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. நம்புற எல்லாரும் பார்ப்பீர்கள். பிரியமானவர்களே, அதற்காகத்தான் இந்த செய்தி. இந்த 7 ஆவிகளும் எதற்கு எதிரடையாய் வைக்கப்பட்டு இருக்கிறதாம்? வெளிப்படுத்தின விசேஷம் 13:1. பின்பு நான் கடற்கரை மணலிலே நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வருது. அதற்கு எத்தனை தலை? 7 தலைகள். அந்த 7 தலைகளிலும் என்ன எழுதப்பட்டிருந்ததா? 7 தூஷணமான நாமங்கள் எழுதப்பட்டிருந்ததா. பிரியமானவர்களே, இந்த 7 தலைகளுக்கும் எதிரடையாய்த்தான், இந்த 7 விஷத்தன்மையுடைய தலைகளை அழித்து போடும்படியாய்த்தான் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே இந்த 7 ஆவிகளும் எரிந்து கொண்டிருக்கின்றன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 7 தலைகளும் மனுக்குலத்தினுடைய மனுஷங்களுடைய வாழ்க்கையிலே நுழைந்து அவை தாறுமாறுகளை உண்டாக்கிவிடும். அழிவு, அழிவுக்கு மேல அழிவு, பாவம், இன்னும் அநேக பரிதாபத்திற்குரிய காரியங்களை கொண்டு வருவதுதான் சாத்தானுடைய இந்த 7 தலைகள். இந்த 7 தலைகளையும் அழித்து போடும்படியாய்த்தான் இந்த 7 ஆவிகளும் பிதாவின் சமூகத்திலே எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றனவா. இந்த முதலாவது ஆவி தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிற முதலாவது ஆவி நியாயத்தின் ஆவி அல்லது சுட்டெரிப்பின் ஆவி என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பாவ கரைகளை அப்படியே கிளீன் பண்ணும்படியாய் அனுப்பப்படுகிற ஆவிதான் இந்த முதலாவது ஆவி. பிதாவின் சமூகத்தில் எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிற இந்த முதலாவது ஆவி. அந்த ஆவியினுடைய பேர் என்ன?
நியாயத்தின் ஆவி, சுட்டரிப்பின் ஆவி. நியாயத்தின் ஆவி, சுட்டரிப்பின் ஆவி. வேதம் நமக்கு அநேக பாவங்களை குறித்து சொல்லுகிறது. பிரியமானவர்களே, என்னென்ன பாவம்லாம்? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை நாம் வாசிக்க கூடுமானால் அங்கு அநேக பாவங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. வேசி மார்க்கம், விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், சுய புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி, திருடு, பொருளாசை, வெறி, உதாசீனம், கொள்ளை. எவ்வளவு பயங்கரமான பாவங்கள்! இதெல்லாம் எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருகிறது பிரியமானவர்களே? பொல்லாத சாத்தானுடைய அந்த முதலாவது தலை, அந்த தலை பாவம் நிறைந்த, பாவ அணுக்களால் நிறைந்த தலை. அந்த பாவ அணுக்களால் நிறைந்த தலை யாருடைய வாழ்க்கையில நுழைகிறதோ அவங்களுடைய வாழ்க்கையில அல்லது அவங்களுடைய வீட்டுல அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாவம் நுழைந்து விடும். அவங்களுடைய சூழ்நிலைகள்ல பாவம் நுழையும். பாவ அணுக்களால் நிறைந்த பொல்லாத சாத்தானுடைய முதலாவது தலையை உடைக்கும்படியாய் தேவனுடைய சமூகத்தில முதலாவது ஆவி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆவிதான் நியாயத்தின் ஆவி, சுட்டரிப்பின் ஆவி. ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, இந்த பாவத்தை அந்த சாத்தானுடைய தலை இன்ஜெக்ட் பண்ணும். என்ன செய்யும்? அப்படியே மனுக்குலத்துக்குள்ள அது கக்கிவிடும். எங்கெங்கு நுழைகிறதோ, யார் யாரெல்லாம் இடம் கொடுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில எல்லாம் நுழைந்து, அல்லது அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நுழைந்து, அல்லது அவங்க கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில நுழைந்து பாவத்தை இன்ஜெக்ட் பண்ணும். பாவ அணுக்களால் நிறைந்த முதலாவது தலை, சாத்தானுடைய முதலாவது தலை. இந்த தலையை அடித்து நொறுக்கும்படியாய் தேவனுடைய சமூகத்திலே முதலாவது ஆவி, சுட்டெரிப்பின் ஆவி எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். நம்முடைய தேவனுடைய ஆவியினாலே நாம் கழுவப்பட முடியும். பாவத்தோட தேவன் பக்கத்துல கூட யாரும் போக முடியாது. பாவ அணுக்கள் எங்கு இருக்கோ அந்த குடும்பத்துக்கு ஐயோ! பிரியமானவர்களே, அது கொஞ்சம் கொஞ்சமா மனிதனுடைய ஆத்துமாவை தின்று போடும், அவனுடைய வாழ்க்கையை அழித்து போடும். ஆனால் இந்த முதலாவது ஆவி நியாயத்தின் ஆவி, அது நியாயமாய் தீர்ப்பு செய்கிற ஆவி. என்ன செய்யும்? கடந்து அப்படி கிளீன் பண்ணும். நீ இந்த ஆவியை நீ வாஞ்சித்து கேட்கும் பொழுது, அல்லது முழங்கால் படியிட்டு நீ ஜெபிக்கும் பொழுது, இந்த நியாயத்தின் ஆவி அல்லது சுட்டெரிப்பின் ஆவி உன் வாழ்க்கையில் அனுப்பப்படுவார். அவர் கடந்து வரும் பொழுது உன் வீட்டில் காணப்படுகிற பாவம் எல்லாம் எரிக்கப்படும், எரிந்து போகும். அவர் அழிக்கிறவர் அல்ல, அவர் சுத்திகரிக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவருடைய நியாய தீர்ப்புகள் எல்லாம் சத்தியமும் நீதியுமானவைகள். அவர் அழிக்கிற தெய்வம் அல்ல, அவர் அரவணைத்து கிளீன் பண்ணுகிற தெய்வம். அவர் சுட்டரித்து சுத்திகரிக்கிற தெய்வம். அவருடைய நியாய தீர்ப்புகள் எல்லாம் சத்தியமும் நீதியுமான. அதே வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய நியாய தீர்ப்புகள் எல்லாம் நீதியானவை. அநீதியான தெய்வம் அவர் கிடையவே கிடையாது. அவர் அழித்து போட மாட்டார். அவருக்கு தெரியும்
சாத்தானுடைய முதலாவது பாவத்தலை இந்த குடும்பத்துல என்ன செய்து இறங்கி இருக்கு. பாவ அணுக்களால் நிரப்பப்பட்ட சாத்தானுடைய முதலாவது தலை இந்த குடும்பத்தில் கிரியை செய்து, நான் என் பிள்ளைகளுக்காக தீவிரமாய் செயல்படுவேன் என்று சொல்லி நம்மை சுத்திகரித்து, நம்மை புடமிட்டு, நம்மை உருவாக்கி, நம்மை ஆசீர்வதிக்கும்படியா இறங்கி வருகிறவர் தான் நியாயத்தின் ஆவி, சுட்டெரிப்பின் ஆவி. ஹல்லேலூயா! நல்ல ஆவியானவர். அவருடைய ஒரு அம்சம்தான் இந்த நியாயத்தின் ஆவி அல்லது சுட்டெரிப்பின் ஆவி. இரண்டாவது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஹல்லேலூயா! இரண்டாவது, பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துல எரிந்து கொண்டிருக்கிற ஆவி. என்ன ஆவி? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. மெய் ஞானம், மெய்யான ஞானம் அதை கொடுக்கிற ஆவியானவர். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சாலமோன் ராஜா தேவனை நோக்கி ஞானமுள்ள இருதயத்தை மன்றாடுவதை நாம் பார்க்கலாம். 10ஆம் வசனம் சொல்லுது, இந்த விண்ணப்பம் தேவனுக்கு ரொம்ப 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 பிரியமா இருந்துச்சா. சாலமோன் ஞானத்தை வேண்டிக் கொண்டது தேவனுடைய சமூகத்தில் பிரீதியாய் காணப்பட்டதா. பிரியமானவர்களே, சாலமோனுடைய ஞானத்தை பார்க்கிறதுக்கு உலகமெங்கும் இருந்து ஜனங்கள் சாலமோனுடைய முக தரிசனத்தை தேடினார்களாம். அது என்ன ஞானம்? என்ன ஞானம் ஐயா? கர்த்தரை அறிகிற மெய்யான ஞானம். அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அறிந்து கொள்ளுகிற ஞானம். அந்த ஞானம் தான் நமக்கு விடுதலையை கொண்டு வரும். கர்த்தர் அறிகிற அந்த ஞானம் எங்க இல்லையோ அங்கு சாத்தான் என்ன செய்வான்? சிறைப்படுத்துவான், ஜனங்களை சிறைப்படுத்துவான், கட்டி போடுவான், கேப்சர் பண்ணுவான், அதம் பண்ணுவான். பிரியமானவர்களே, வேதம் ஆதலால் தான் இந்த இரண்டாவது ஆவி பிதாவின் சமூகத்தில் எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருப்பதா நமக்கு சொல்லுகிறது. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. இந்த மெய் ஞானம் எங்க இறங்குதோ அங்குதான் உணர்வு இறங்கும், அங்குதான் உணர்வுள்ள இருதயம் இருக்கும். யாருக்கு அந்த மெய்ஞானம் எப்படி கிடைக்கும்? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைகள் தான் மெய்யான ஞானத்தை உண்டு பண்ணும். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் மெய்யான ஞானம். ஏன் என்று சொன்னால் அந்த வார்த்தையின் மூலமா தான் நம்ம தேவன் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் என்ன, அவரிடத்துல இருந்து நம்ம எப்படி காரியங்களை பெற்றுக் கொள்ளலாம், அவர் எப்படி தன்னுடைய ஜனங்களுக்காக பரிதபித்து ஓடி வருவார் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளக்கூடும். ஹல்லேலூயா! ஆமென். பிரியமானவர்களே, அதுதான் மெய்யான ஞானம். இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஞானம், இன்னும் அநேக ஞானங்கள் உலகத்தில் பெருகி இருப்பதை பார்க்கலாம். ஆனாலும் கூட தேவனை அறிகிற அறிவு இல்லைன்னா என்ன நடக்கும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் அவங்க என்ன செய்யறாங்க? சிறைப்பட்டு போகிறார்கள். சிறைப்படுத்துறவன் யாரு? சாத்தான். என்ன அறிவு இல்ல, என்னை அறிந்து கொள்கிற அறிவு இல்லை ஐயா. என்னை எப்படி மெய்யாய் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு தெரியலையே. என் ஜனங்களுக்கு தெரியல. உண்மையாய் தேவனை எப்படி அறிந்து கொள்ளணும்னு என் ஜனங்களுக்கு தெரியல. ஆதலால் தான் என் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். என் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். வாசிக்கலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். பட்டினி, பசி, தரித்திரம் ஏன் வருது? அறிவில்லை.
என்னை அறிகிற அறிவு இல்லை. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. மெய் ஞானம், மெய் ஞானம், மெய் ஞானம். ஆமா, அது அவருடைய வார்த்தையில தான் இருக்கு. எங்க இருக்கு? அவருடைய வார்த்தை தான் மெய்யான ஞானம். அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு புரியும். அவர் எப்படிப்பட்டவர்னு நீங்க அறிஞ்சு கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்க என்ன ஆறாங்க? அறிவில்லையா? என்னை அறிந்து கொள்ளவில்லை. மெய் தெய்வமாகிய என்னை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே. அது நிமித்தம் சங்காரம். சங்காரம் பண்றவன் யாரு? சாத்தான். அதனால் தான் நம் அருள்நாதர், நம் அருமை பிதா, ஐயோ என் ஜனங்கள் சாத்தானால் சங்கரிக்கப்படுவார்களே, சிறைப்பட்டு போவார்களே, மெய் ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியை நான் அருள் செய்வேன் என்று சொல்லி தனக்கு முன்பதாக, தன்னுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக எரிந்து பிரகாசிக்கிற ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவி இறங்கி வரும் பொழுது நாம் ஞானமுள்ளவர்களாய் மாறுகிறோம். வார்த்தையின் மூலமா தான் அவர் இறங்கி வருவார் நமக்குள்ளாய். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதா? இந்த ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி சாத்தானுடைய போலி ஞானம், போலியான ஞானத்தையும் அதன் விளைவாக மனுஷங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற கனியற்ற வாழ்க்கையும் அது என்ன செய்யும்? அடித்து நொறுக்கி போடும். ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது ஆவியாகிய ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி சாத்தானுடைய இரண்டாவது தலைக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டாவது தலை என்ன தலை? சாத்தானுடைய இரண்டாவது தலை என்ன தலை தெரியுமா? போலியான ஞானம். ஞானம் என்று சொல்லப்படுகிற போர்வையில ஞானம் இல்லாத காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கொலோசேயர் எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் அதை தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கலாம். லௌகீக ஞானம், மாயமான தந்திரம். வாசி. மனுஷர்களுடைய பாரம்பரியம் உலக வழிபாடுகளை பற்றினது. இதை குறித்த ஞானம் மெய் தெய்வத்தை அறிய முடியாதபடி உலக வழிபாடுகள், பாரம்பரிய கட்டுகள், இதிலே நம்மளை சிக்கி தவிக்க வைத்து கனியற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருகிற இரண்டாவது தலை தான் சாத்தானுடைய இரண்டாவது விஷத்தலை. அந்த தலையை எரித்து அழித்து போடும்படியாய் மெய் ஞானத்தை நமக்குள்ள உண்டு பண்ணும்படி தேவனுடைய சமூகத்துல ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மூன்றாவதாக பிதாவின் சமூகத்துல எரிந்து பிரகாசிக்கிற ஆவி ஏசாயா 11:2 தான் இந்த ஆவியை குறித்து சொல்லுகிறது. ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவி. மூணாவது என்ன ஆவி? ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவி. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அப்பொழுது அவர் செருபாலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே. என்னுடைய ஆவியினாலதான் பலன். ஒரு ஆலோசனை பரலோகத்திலிருந்து இறங்கி வந்துச்சுன்னா மனுஷனுக்கு பலன் வந்துடும். பக்கத்து வீட்டு ஆலோசனை 100 ஆலோசனை வந்தாலும் சரி, மனிதர்களுடைய ஆலோசனை 100 1000 ஆலோசனை வந்தாலும் சரி, பலன் வருமா? பலன் வராதே. ஒரே ஒரு ஆலோசனை பரலோகத்திலிருந்து வந்துச்சுன்னா நமக்கு பலன் கிடைச்சிடும். குழம்பி தவிச்சு போயிருப்போம் வாழ்க்கையில. ஐயோ, என்ன செய்யட்டும், என்ன செய்வது?
தானியேலும் அப்படித்தான் ஒரு நாள் தவித்துக் கொண்டிருந்தார். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். ஆமென். இந்த ஆலோசனை பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. கபிரியேல் தூதன் கொண்டு வராரு. ஒரே ஒரு ஆலோசனை தான். தானியேல் அப்படி பலமடைந்துறாரு. தானியேல் எதுக்கு சோர்ந்து போனார்னு தெரியுமா? தன்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை. ஏன் பதில் இல்லை சுவாமி? என் ஜெபத்துக்கு ஏயா பதில் இல்லை? புலம்பி தவித்துக் கொண்டிருந்த வேளையில பரலோகத்திலிருந்து ஒரு ஆலோசனை வருது. பிரியமான புருஷனாகிய தானியேலே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து உனக்கு ஆலோசனை புறப்பட்டு வருது. என்ன ஆலோசனை? உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஜெபத்துக்கு பதில் வந்து கொண்டிருக்கிற வேளையிலே பொல்லாத சாத்தான் அந்த ஜெபத்தின் பலனை நீ அடைய விடாதபடி போராடினான். பாதி வழியில போராடுறான். தானியேலே, நீ 21 நாள் உபவாசம் எடு. சாத்தான் முறியடிக்கப்படுவான். அவனுடைய வல்லமெல்லாம் தோற்று போகும். உன் ஜெபத்தின் பலன் உன் கையில வந்து கிடைக்கும். உன் ஜெபத்தோட பலன் உன் கையில வந்து கிடைக்கும். இந்த ஆலோசனை எங்க இருந்து வந்தது? தானியேலுக்கு எங்க இருந்து வந்தது? பரலோகத்தில் இருந்து வந்தது. அந்த நிமிடத்திலே தானியேல் பலனடைந்தார். ஆகா, நான் 21 நாள் உபவாசம் எடுத்து நான் ஜெயிப்பேன். எனக்கு பரலோகத்திலிருந்து வந்த பலனை என் கையில நான் பார்ப்பேன், பார்ப்பேன், பார்ப்பேன். பாதி வழியில சோர்ந்து போக மாட்டேன் ஐயா. பரலோகத்திலிருந்து வந்த ஆலோசனையினால் எனக்கு பலன் உண்டாயிற்று. நான் பலனடைந்தவன். நான் பலனடைந்தேன். ஹல்லேலூயா. ஒரு ஆலோசனை பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடுமானால் நமக்கு பலன் கிடைக்கும். ஆதலால் இந்த 3வது ஆவியாகிய ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவிக்கு விரோதமான ஆவி என்ன ஆவி? 3வது தலை, சாத்தானுடைய 3வது தலை பயம். என்னது? பயம். 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 சாத்தானுடைய ஆலோசனை கேட்டு கேட்டு, மனுஷங்களுடைய ஆலோசனையை கேட்டு கேட்டு பயம், பயம், பயம். அதுதான் சாத்தானுடைய 3வது தலை. ஆலோசனையினால் பலன் உண்டு பண்ணுகிற ஆவியை கர்த்தர் அருள் செய்து இந்த பயங்கிற அந்த தலைய சுக்கு நூறாக்கி போடுவார். ஹல்லேலூயா. ஆமென். தெளிவு இல்லையே, நான் என்ன செய்வேன்? பயம், ஒரே பயம். ஆமென். தேவன் வேதம் சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம எப்படி பயந்து பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கோம். எத்துணை காரியங்களுக்கு சாத்தானுடைய 3வது தலை நம்ம வாழ்க்கையில நுழைஞ்சு கிரியை செய்யும் பொழுது என்ன வரும்? பயம் வரும். பயம் வரும், நடுக்கம் வரும், சோர்வு வரும், சோர்வு வரும். சிலர் பார்த்தா எப்ப பார்த்தாலும் சாத்தானுடைய ஆலோசனைக்கு தான் பழக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க செவி எப்பவும் அதுக்கு தான் திறந்திருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனை, பரத்திலிருந்து வருகிற ஆலோசனைக்கு செவிகளை பழக்கப்படுத்தல. சாத்தானுடைய ஆலோசனை ரொம்ப கிளியரா கேட்கும்யா, ரொம்ப கிளியரா கேட்கும். அதனால பயம், 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 பயம். சாத்தானுடைய இந்த 3வது விஷத்தன்மையுடைய தலைய உடைத்து போடும்படியாய் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிற 3வது ஆவி ஞானத்தையும் ஆலோசனையும் பலனையும் உண்டு பண்ணுகிற ஆவி. ஆலோசனையும் பலனையும் உண்டு பண்ணுகிற ஆவி. ஆலோசனையும் பலனும் ஒரே ஒரு ஆலோசனை, பரத்திலிருந்து பலன் வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அதுக்கு என்ன செய்யணும்? இந்த ஆலோசனை வர்றதுக்கு என்ன செய்யணும்? ஒரு ஆலோசனை வர்றதுக்கு அவருடைய வாய்ஸ், குரலுக்கு நம்ம செவி பழக்கப்பட்டிருக்கணும். அல்லது சிலர் பார்த்தா எப்பவும் அவங்களை யாருடைய ஆலோசனைக்கு முன்னாடி தான் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க, மனுஷ வார்த்தைக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம மனிதனுடைய வார்த்தைக்கு முன்னாடி நிக்கவே கூடாது, ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி வந்துடணும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். மனிதனுடைய வார்த்தைகளுக்கு முன்பு நம்முடைய ஆவி நிற்கக்கூடுமானால் சோர்வு, நடுக்கம், பயம். ஐயோ, என் ஜெபத்துக்கு பதில் இல்லை, என்ன செய்வேன், எனக்கு இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, சோர்வு. இந்த மூன்றாவது தலைய சுட்டு எரிக்கும்படியாய் கர்த்தர் ஆலோசனையும் பலனையும் உண்டு பண்ணுகிற ஆவியை அருள் செய்கிறார். ஹல்லேலூயா. நான்காவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். மெய்யான அறிவு என்ன அறிவு? பாவத்துக்கு பயந்து ஓடுற அறிவு. தனிமையான இடங்கள்ல கூட, அந்தரங்கமான இடங்கள்ல கூட, யாரும் பார்க்காத இடங்கள்ல கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதுதான் மெய்யான அறிவு. மெய்யான அறிவு. ஹல்லேலூயா. மெய்யான அறிவு. அந்த அறிவை யார் பெற்றிருந்தா? யோசேப்பு. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். தனிமையான ஒரு இடம், அந்தரங்கமான ஒரு இடம். போத்திபாருடைய மனைவி பெரிய பணக்காரி. ஒரு விசை யோசேப்பு உடன்பட்டு இருந்தால் பெரிய ஐஸ்வர்யவானாய் மாறி இருக்கலாம், ரகசியமாய் ஐஸ்வர்யவானாய் மாறி இருக்கலாம். ஆனால் என்ன இருந்தது யோசேப்புக்கு? அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாகிய மெய்யான அறிவு யோசேப்புக்கு காணப்பட்டது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற மெய்யான அறிவு, உண்மையான அறிவு அதுதான். இன்னைக்கு போலியான பயம், தெய்வ பயம் அநேக உலகத்தையே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. தெய்வ பயம் என்கிற பேரில் பயமற்ற வாழ்க்கை, வெளிப்படையான பயம் போல, பிரிட்டென்ஷன் ஃபியர், பயம் போல தோன்றுகிற வெளிப்படையான காரியங்கள். பிரியமானவர்களே, அது நிமித்தம் மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை? கனியற்ற வாழ்க்கை. கனியற்ற வாழ்க்கை. உண்மையான பயம், தெய்வ பயம் இருந்தாதான் கனி உள்ள வாழ்க்கை இருக்கும், அந்த ரங்கத்துல கூட. ஆனா இன்னைக்கு உலகம் எதால நிரம்பி கிடக்குது? சாத்தானுடைய 4வது தலை. என்ன தலை? உலக அறிவு. பெற்றுக்கொள், எவ்வளவு வேணாலும் அக்வயர். நீ மேலும் 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 சம்பாதித்துக்கொள் உலக அறிவை. ஆனா மெய்யான அறிவாகிய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதை மட்டும் கண்டுகொள்ள விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. அதுதான் சாத்தானுடைய 4வது விஷத்தன்மையுடைய தலை. போலியான தெய்வ பயமும் அது நிமித்தம் மனிதர்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற கனியற்ற வாழ்க்கையும். ஹல்லேலூயா. எலி என்று ஒரு மனுஷன் இருந்தார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஏலி என்ற ஆசாரியன், அவர் ஒரு ஆசாரியன், அவருடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்களாம்? பேலியாளின் மக்களா இருந்தார்களாம். பேலியாளின் மக்களா இருந்தார்கள். பேலியாளின் மக்களா இருந்து கர்த்தரை அறியவில்லை. கர்த்தரை அறியலையா? அறியவில்லை. அறிவையும்
கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. பயம் இல்லை, நடுக்கம் இல்லை. அதி நிமித்தம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். ஒப்பினி பினகாஸ் என்னும் உன் 2 குமாரன் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். ஒரே நாள். கர்த்தரை அறிகிற அறிவு இல்லைன்னா, மெய்யான பாவத்துக்கு பயந்து ஓடுகிற நடுக்கமுள்ள வாழ்க்கை இல்லைன்னா என்ன நடக்கும்? காணிக்கைகளோ அல்லது பலிகளோ நம்மளை காப்பாற்ற கூட முடியாது. ஓப்னி பினகாஸ்ங்கிற ஆசாரியனுடைய புத்திரர் காணிக்கை செலுத்தி இருப்பாங்க, பலிகளை செலுத்தி இருப்பார்கள். எதுவுமே அவங்களை காப்பாத்தல. ஹல்லேலூயா. அவர்கள் தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையின்படி மடிந்து போனார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆதலால் தேவனுடைய சமூகத்தில், பிதாவின் சமூகத்தில் சாத்தானுடைய 4வது தலையாகிய இந்த போலியான அறிவு, உலக அறிவு, ஆனா மெய் அறிவாகிய பாவத்துக்கு பயந்து நடுங்குகிற அறிவு இல்லை. இந்த 4வது விஷத்தன்மையுடைய தலைய அழித்து போடும்படியாய் தேவ சமூகத்துல எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிற 4வது ஆவிதான் என்ன ஆவி? அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28வது வசனம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அதுதான் புத்தியா? நீ எத்தனை படிச்சாலும் சரி, PhD மேல PhD பண்ணாலும் சரி, அந்த ரங்கத்துல யாரும் பார்க்காத இடத்துல தேவனை குறித்த பயம், நடுக்கம் நம்ம உள்ளத்துல காணப்படக்கூடுமானால் அதுதான் மெய்யான அறிவு. ஹல்லேலூயா. ஆமென். இந்த 4வது விஷத்தன்மையுடைய சாத்தானுடைய போலி பயம், அதிநிமித்தம் வருகிற ஆமென் கனியற்ற வாழ்க்கை, இதை அழித்து போடும்படியாய்த்தான் இந்த 4வது ஆவி தேவனுடைய சமூகத்திலே எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். 5வது ஒரு ஆவி பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே எரிந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். ஆமென். கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி. கிருபையா விண்ணப்பம் ஏறெடுப்பதற்காக நம்மை ஊற்றப்படுகிற ஆவிதான் கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி. கண்ணீர் ஓடும், உள்ளம் உடையும், நம்ம ஜெபம் பண்ணுவோம். அது நிமித்தம் என்ன வரும்? பதில் வரும். அந்த ஆவிதான் கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி. அதற்கு எதிரடையாய் பொல்லாத சாத்தானுடைய 5வது தலை கடின இருதயம். என்னது? கடின இருதயம். சாத்தானுடைய 5வது விஷத்தன்மையுடைய தலை கடின இருதயம். கண்ணீரே வராதையா. ஒரு அருமையான தம்பி ஒரு விஷயத்திலே வந்தான். பாஸ்டர் தம்பி. அந்த தம்பி சொன்னா, ஆண்டி எனக்கு கண்ணீரே வரமாட்டேங்குது ஆண்டி, இருதயம் எல்லாம் கடினப்பட்டிருக்குது, வார்த்தை வாசிக்கும் பொழுது அது உள்ள போக மாட்டேங்குது, இருதயம் கடினப்பட்டிருக்குது, முழங்கால் நின்னா விண்ணப்பம் ஏறெடுக்க முடியவில்லை, உள்ளம் கடினப்பட்டிருக்கிறது, நான் என்ன செய்யட்டும்? நீங்க எப்படி இப்படி உருகி உருகி பாடுறீங்களே, அது எப்படி ஆண்டி? எனக்கும் அந்த ஆவி வேணும். கிருபையாய் விண்ணப்பம் செய்கிற ஆவி, கிருபையாய் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு விண்ணப்பம் ஏறெடுக்கப்படும் பொழுது பரத்திலிருந்து பதில் சடதியாய் இறங்கி வர. ஆதலால் தான் சாத்தானுடைய இந்த பொல்லாத 5வது விஷத்தன்மையுடைய தலை அது என்ன இன்ஜெக்ட் பண்ணும் மனிதனுக்குள்ள, எதை அனுப்பும்? கடினம், கடினம், கடினம்.
பிரியமானவர்களே, இந்த ஐந்தாவது சாத்தானுடைய விஷத்தன்மையுடைய தலையை நொறுக்கும்படியாய் கர்த்தர் கிருபையாய் விண்ணப்பம் செய்கிற ஆவியை வேதத்திலே அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்விலே ஊற்றினார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எரேமியா சொல்லுகிறார், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். அண்ணா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10 - 12 வரை உள்ள வசனங்களிலே அவர்கள் அழுது கசந்து அழுது மனம் நொறுங்கி அழுது விண்ணப்பம் செய்து தேவ சமூகத்திலே ஜெபிப்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, விண்ணப்பம் செய்யறதுல தடை இருக்குதா? சாத்தானுடைய 5வது தலை, விஷத்தன்மையுடைய 5வது தலை, அதுதான் உன்னை கட்டி வைத்திருக்கிறது. கர்த்தருடைய மனதுருக்கமும் அன்பும் இந்த இன்று செப வேளையில இறங்கி வரும் பொழுதே உன் உள்ளம் கனிந்து போகும். ஹல்லேலூயா! கடினம் எல்லாம் உடைக்கப்படும். ஆமென். மகதலேனா மரியாளும் கூட லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல நம்ம அருள்நாதருடைய பாதத்தை அவங்க என்ன செய்றாங்க? கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்தார்களா? பிரியமானவர்களே, கண்ணீரின் ஆவி உடைந்த இருதயத்தோடு விண்ணப்பம் செய்து வெற்றி மேல வெற்றி ஜெபத்துல பெற்றுக்கொள்ள நமக்கு அருள் செய்கிற ஆவிதான் கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி. ஆமென். பிரியமானவர்களே, அடுத்து 6வது பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே எரிந்து பிரகாசித்துக் கொண்டு இருக்கிற ஆவி என்ன ஆவி? வெளிப்படுத்துகிற ஆவி. The spirit of revelation. வெளிப்படுத்துகிற ஆவி, வெளிப்படுத்துகிற ஆவி. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 நாம் வாசிக்கலாமா? அவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். எப்ப அறிவிப்பாரு? எப்ப அறிவிப்பாரு? நல்லா சாப்பிட்டுட்டு மாம்சம் நல்லா வெயிட்டா இருக்கும்போது அறிவிப்பாரா? எப்ப அறிவிப்பாரு? ஆவிக்குள்ளாகும் போது. மாம்சம் மரிக்கணும், ஆவி உயிரடையணும், அப்பதான் வெளிப்பாடு. ஒரு கண்ணு திறக்கப்படும். என்ன கண்ணு? வெளிப்படுத்துகிற கண்கள். வெளிப்படுத்துகிற ஆவியானவர், வெளிப்படுத்துகிற ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே யோவான் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. அப்பொழுது பரலோகம் திறக்கப்பட்டது. தூதர்களை பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன், பிதாவை பார்த்தேன், சிங்காசனத்தை பார்த்தேன், மகிமையை பார்த்தேன், வெளிச்சத்தை பார்த்தேன். காரியங்கள் எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. எப்போ? ஆவிக்குரிய ஜீவனா மாறினேன். நல்ல மாம்சம் நல்லா சாப்பிட சந்தோஷமா இருக்க வேண்டியது அவசியம்தான். ஆனாலும் உபவாசம் தேவை, ஜெபம் தேவை, ஒருத்தல் முயற்சிகள் தேவை, அர்ப்பணிப்புகள் தேவை, தியாகம் தேவை, தியாகம் தேவை. சரீரம் ஒடுக்கப்பட வேண்டியது அவசியம். மாம்சம் என்ன செய்யணும்? குறையும் பொழுது மாம்சம் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்படும் பொழுது ஆவி எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா மாறும். அப்ப நம்ம சொல்ல முடியும், யோவானை போல நான் ஆவிக்கு உள்ளானேன். ஹல்லேலூயா! ஆமென். அப்பதான் காரியங்கள் என்ன செய்யும்? வெளிப்படும், வெளிப்படும், வெளிப்படும். சங்கீதம் 43 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. உம்முடைய வார்த்தை என்னை எங்க கொண்டு போகும்யா? உங்க வாசஸ்தலத்துக்கு.
அன்னைக்கு ஒரு குட்டி பொண்ணு வந்தா என்ன பாக்குறதுக்கு. அவ சொன்னா, நீங்க பரலோகத்தை பார்த்திருக்கீங்களா ஆண்டி? உங்க பாட்டை கேட்கும் போது தெரியுது நீங்க பரலோகத்தை பார்த்திருக்கீங்கன்னு சொல்லி. எப்படி பார்க்கணும் எனக்கும் சொல்லி தாருங்க. நான் இந்த வார்த்தையை தான் சொன்னேன். என்ன வார்த்தை? திரும்ப வாசிமா. உமது வெளிச்சத்தையும் உமது வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பியருளும். உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் கொண்டு செல்லும். அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் தேவனுடைய பீடத்துக்கு முன்னாடி எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். எவ்வளவு சந்தோஷம், எத்துணை சந்தோஷம்! இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அது படிக்கட்டு மாதிரி, ஸ்டார்கேஸ் படிக்கட்டு. அதுல ஏறி 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 எங்க போலாம்? வாசஸ்தலம், உம்முடைய பீடம், உம்முடைய பலிபீடம், உம்முடைய பலிபீடம். அது எத்துணை சந்தோஷமான இடம். காரியங்கள் எல்லாம் வெளிப்படும். உன்னால முடியும். ஒருவேளை ஜானட் சிஸ்டருக்கு மட்டும்தான் முடியுமா? நோ, அந்த வார்த்தையின் வெளிச்சம் உனக்கு முன்பதாக வைக்கப்பட்டு இருக்கிறது. வாசிக்க 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 நீ அதுல ஏறி 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 அந்த வசனத்தை மட்டும் வாசிமா. உமது பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் நான் பிரவேசிப்பேன். ஹல்லேலூயா! காரியங்கள் எல்லாம் வெளிப்படும். வெளிப்படுத்துகிற ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலம் உன்னை சுமந்து செல்லுவார். ஹல்லேலூயா! வெளிப்படுத்துகிற ஆவியானவர், அந்த ஆவியானவர் கடந்து வரும் பொழுது, ஆமென், இந்த வார்த்தைக்குள்ள அவர் இருக்கிறார். வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா! காரியங்கள் எல்லாம் வெளிப்படும். காரியங்கள் வெளிப்படும். குருட்டு கண்கள் மாறி போகும். ஆமென். சாத்தானுடைய 6வது விஷத்தன்மையுடைய தலை என்ன தலை தெரியுமா? குருட்டுத்தன்மை உண்டாக்குகிற கண்கள், குருட்டு கண்கள், ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை. அது மாத்திரமல்ல, மாம்ச வெளிப்பாடு. இன்னைக்கு உலகத்தை நிரப்பிக்கிட்டு இருக்கு மாம்ச வெளிப்பாடு. வாயில வந்ததெல்லாம் கண்ணா பின்னான்னு சொல்றது. பிரியமானவர்களே, ஆவிக்கு உள்ளாகாம ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஆமென், ஆமென். ஆதலால் இந்த சாத்தானுடைய 6வது தலையாகிய மாம்ச வெளிப்பாடுகளை அழித்து போட ஆவிக்குரிய ஜீவன்களா நம்ம மாறணும். ஹல்லேலூயா! வெளிநாட்டுல இருந்து ஒரு பாஸ்டர் கேட்டாரு, எப்படி சிஸ்டர் நீங்க லேடியா இருந்துட்டு இவ்வளவு வைராக்கியமா பேசுறீங்க? நான் சொன்னேன், who told that I am a feminine person? நான் என் ராஜாவுடைய சமூகத்திற்கு முன்பதாக நிற்கிற ஒரு தூதன் தான். ஹல்லேலூயா! ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, அது ஆவிக்குரிய ஜீவன் தான். நம்ம ஆவிக்குரிய ஜீவன். மாம்ச கண்ணோட பார்க்காத, மாம்ச கண்ணோட பார்க்காத. அது அழுக்கானது. அது நமக்கு கொடுக்கப்படல. அது உலகத்திற்குரியது. நமக்கோ தேவன் வித்தியாசமான ஒரு கண்ணை கொடுத்திருக்கிறார். அந்த கண் ஆவிக்குரிய கண். ஹல்லேலூயா! ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, குருட்டு கண்கள், ஆவிக்குரிய குருட்டு தன்மையை உண்டாக்குகிற 6வது விஷத்தலை, சாத்தானுடைய விஷத்தலையை நொறுக்கி போடும்படியாய் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துல எரிந்து கொண்டிருக்கிற 6வது ஆவி என்ன ஆவி? வெளிப்படுத்துகிற ஆவியானவர். வெளிப்படுத்துகிற ஆவியானவர். ஹல்லேலூயா! 7வது ஒரு ஆவி பிதாவின் சமூகத்துல எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.
வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஆமென். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆமென். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆமென். எதுக்கெல்லாம்? இந்த 7வது ஆவிதான் the Lord Spirit அல்லது கர்த்தருடைய ஆவியானவர். அவர் இயேசு கிறிஸ்துவின் மேல தங்கி இருந்தாரா? அதனால அவர் என்னெல்லாம் செய்தாரா? தரித்திரருக்கு சுவிசேஷம். ஞாயிறு தோறும் அவர் ஜெப ஆலயங்களிலே பிரசங்கம் பண்ணினார். 2வது, இருதயம் நொறுங்குண்டவர்களை சுகப்படுத்தினார். 18 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரிய லூக்கா 8ஆம் அதிகாரம் 43 இருந்து 47 வரை உள்ள வசனங்கள்ல அவர் சுகப்படுத்துவதை பார்க்கலாம். அடுத்து என்ன செய்யறாரு? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. சிறைப்பட்டவங்க எதனால சிறைப்பட்டவங்க? கடன் கடன் கடன்கிற கொடிய அரக்கனால சிறைப்பட்டவங்க. மத்தேயு 18:23 இருந்து 27 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கூடுமானால் சிறைப்பட்ட ஜனங்கள் அவர் என்ன செய்யறாரு? விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து என்ன செய்யறாரு? குருடருக்கு பார்வை. குருடருக்கு பார்வை. யோவான் 9ஆம் அதிகாரத்துல அவர் என்ன செய்யறாரு? பிறவி குருடனை சொஸ்தப்படுத்துகிறார், சுகப்படுத்துகிறார். இன்னும் அநேக இடங்கள். அடுத்து என்ன செய்யறாரு? கர்த்தருடைய அனுக்கிரகம் நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல 38 வருஷம் வியாதி. எத்தனை வருஷம்? அப்பாடி. நொறுங்குண்ட மனுஷன், நொறுங்குண்டவங்க, நொறுங்குண்ட மனிதன் அவனை விடுதலை ஆக்குவதை பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த தெய்வம் செத்து போனாரா? எத்தனை பேர் சொல்றீங்க அவர் உயிரோட இல்ல? அவர் உயிரோடு இருப்பது சத்தியமானால் இன்னைக்கு அந்த அற்புதங்கள் நம்ம மத்தியிலே நடக்கும். ஹல்லேலூயா. இறுதியாய் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம், அவருடைய வருகையின் காலத்தை பிரசித்தப்படுத்தும்படியாய், அவருடைய வருகையை அறிவிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. ஆதலால் 7வது சாத்தானுடைய விஷத்தன்மையுடைய தலை என்ன தலை? கட்டி வைக்கிற தலை. மனிதனை வியாதியில, போராட்டத்துல, குறைவுகள்ல, கடன்கள்ல, கஷ்டங்கள்ல, கண்ணீர்கள்ல பல வருடங்களாய் சிறைப்படுத்தி கட்டி வைக்கிற சாத்தானுடைய இந்த 7வது தலையை உடைத்து நொறுக்கும்படியாய், அழித்து போடும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. அம்மா, நம் அருள்நாதர் சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லவும், குருடருக்கு பார்வை அளிக்கவும், நறுங்குண்ட இருதயம் உள்ளவங்களை சுகமாக்கவும், நொறுங்குண்டவர்களை காயங்கட்டவும், சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த 7 ஆவிகளும் பரிசுத்த ஆவியானவருடைய 7 தன்மைகளாய் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த பரிசுத்த ஆவியானவர் இன்று நம் மத்தியிலே இறங்கி வருவார். 7 ஆவிகளாய் இறங்கி வந்து 7 விதமான கிரியைகளை செய்வார். உனக்கு எந்த பகுதியில விடுதலை தேவையோ அந்த பகுதியில விடுதலை கொடுப்பார். 1வது ஆவி நியாயத்தின் ஆவி, சுட்டரிப்பின் ஆவி, உன்னை சுத்திகரிக்கும்படியாய் இறங்குவார். 2வது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. ஆமென். அவரை அறிகிற ஞானத்தை ஊற்றுவாரு. 3வது அறிவையும், ஆமென், கர்த்தருக்கு பயம், ஆமென், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி. அவருடைய ஆலோசனையினால நமக்கு பலன் உண்டு பண்ணுவார். அடுத்து அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. அடுத்து கிருபையின் ஆவி,
விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு கண்ணீரின் ஆவியை ஊற்றுவாரு. அதனால உனக்கு ஜெயம் உண்டாகும். ஜெப ஆவியை நீ பெற்றுக்கொள்ளுவாய். அடுத்து வெளிப்படுத்துகிற ஆவி, நீ பரலோகத்தை இன்னைக்கு பார்ப்ப. ஹல்லேலூயா. ஏழாவதாக, சாத்தானுடைய பொல்லாத விஷத்தன்மையுடைய கட்டி வைத்திருக்கிற அவனுடைய தலையை அழித்து போடும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் உன் கட்டுகளை உடைத்து, சங்கிலிகளை நொறுக்கி, உன் வியாதியின் கூறுகளை வேரோடு புடுங்கி உனக்கு சுகம் கொடுக்கும்படியாய் இறங்கி வருவார். ஆதலால் நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த 7 தன்மைகளும் பரிசுத்த ஆவியானவருடைய வித்தியாசமான தன்மைகள் 7 விதமாய் அவர் இன்று நம் மத்தியிலே வெளிப்படவிருக்கிறார். பரலோகம் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. பரலோகம் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. பரலோகம் நம் மத்தியிலே திறக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே கடந்து வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே கடந்து வருகிறார். ஆமென். 7 விதமான ஆவிகள் பிதாவின் சமூகத்திலே எரிந்து பிரகாசித்துக் கொண்டு இருக்கிற அவருடைய வித்தியாசமான செயல்பாடுகள் ஆமென் நம் மத்தியிலே இறங்கி வரும். The burning fire, the burning fire. நியாயத்தின் ஆவி, சுட்டரிப்பின் ஆவி, நியாயத்தின் ஆவி, சுட்டரிப்பின் ஆவி இறங்கி கொண்டிருக்கிறார். To burn. உன் வாழ்க்கையில காணப்படுகிற தேவையற்ற காரியங்களை எரித்து போடும்படியா நியாயத்தின் ஆவி, சுட்டரிப்பின் ஆவி, நியாயத்தின் ஆவி, சுட்டரிப்பின் ஆவி, நியாயத்தின் ஆவி அழுக்க நீக்கி போடும்படியாய், கரைகளை மாற்றி போடும்படியாய், பரிசுத்தத்தை விதைக்கும்படியாய் நியாயத்தின் ஆவி, சுட்டரிப்பின் ஆவி, நியாயத்தின் ஆவி, சுட்டரிப்பின் ஆவி, நியாயத்தின் ஆவி, சுட்டரிப்பின் ஆவி. அவருடைய நியாய தீர்ப்புகள் எல்லாம் நீதியானவைகள், சத்தியமானவைகள். அவர் ஒருபோது உன்னை அழிக்க மாட்டாரு. களிமண்ணு அவருடைய கையில இருக்கும் போதே கெட்டு போச்சுதான். ஆனா அவரு அந்த களிமண்ணை தூர போடலையா. அத மகிமை உள்ள பாத்திரமாய் வனைந்து விட்ட அன்பு தெய்வம் உன்னை மகிமைப்படுத்துகிறார், உன்னை மகிமைப்படுத்துகிறார். இரண்டாவதாக, ஞானத்தையும் உணர்வையும் அருளுமாவி, ஞானத்தையும் உணர்வையும் அருளுமாவி. மெய்யான ஞானம், மெய் ஞானம் உன் வாழ்க்கையில கடந்து வருகிறது. ஞானத்தினால நீ சாத்தா மலையில விழ முடியாது. ஞானம் எங்க இருக்கோ அங்கு சாத்தா சிறைப்படுத்தவே முடியாது. என் ஜனங்களை நிரப்பும் ஐயா, நிரப்போ. மெய்யான ஞானம் ஐயா உங்க வார்த்தையில இருக்குப்பா. மெய்யான ஞானம், உங்க வார்த்தையை குறித்த வாஞ்சை என் ஜனங்களுக்குள்ள இறங்கட்டும் ஐயா. இறக்குகிறேன், இறக்குகிறேன் ஐயா. A fire to read the word of God. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கு புதிய ஆர்வம் பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். உங்களை அறிகிற அந்த மெய்யான ஞானம் உங்க வார்த்தைக்கு பழக்கப்பட்ட செவிகளாய் என் ஜனங்களுடைய செவிகளை மாற்றிருங்க ஐயா, மாற்றிருங்க. பொல்லாத சாத்தானுடைய ஏமாற்று வார்த்தைகளுக்கு என் ஜனங்கள் தூரமாகட்டும். மெய்யான ஞானம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஞானம் இல்லாததுனால சிறைப்பட்டு கிடப்பதை பார்க்கிறேன். உன் மகனுடைய வாழ்க்கையில, எஸ் மை டாட்டர், உன் மகனுடைய வாழ்க்கையில சிறையிருப்ப வச்சிருக்கா. 8 வயதான உன் மகனை கர்த்தர் இன்று விடுதலை ஆக்குவதாய் சொல்லுகிறார். An 8-year-old child who is under the bondages of Satan is delivered today in Jesus mighty name. ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவி நம் மத்தியிலே இறங்குகிறார். உள்ளம் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு
நான் என்ன செய்வேன்னு சொல்லி தத்தளிச்சு வந்திருக்கிறியா? என் அன்பு சகோதரனே, பரத்திலிருந்து வருகிற ஆலோசனையினால் உனக்கு பலன் உண்டாகும். ஒரு அன்பு சகோதரன் தொழிலிலே நஷ்டப்பட்டு நான் என்ன செய்யன்னு தெரியாம நீ தத்தளிப்போட நின்று கொண்டிருக்கிறாய். அடுத்து நான் அதே தொழில் ஆரம்பிக்கட்டுமா அல்லது இன்னொரு புதிய காரியத்தை செய்யட்டுமா என்று சொல்லி கேள்விக்குறியோடு நின்று கொண்டிருக்கிறீர்கள். அன்பு சகோதரனே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் இந்த வாரம் முடிகிறதுக்குள்ள, இந்த வருகிற வாரம் முடிவதற்குள்ளாய் உங்களுக்கு முன்னாடி ஒரு திறந்த வாசலை வைப்பார். ஒரு திறந்த வாசல், அது மூலம் நீங்க கண்டு கொள்வீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறது என்ன என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அருமை சகோதரன் குமார், your name is Kumar. Oh my dear son, Lord is telling, don't fear, பயப்படாத. கர்த்தர் இன்று உனக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்க விரும்புகிறார். எஸ், நிச்சயமாகவே நிச்சயமாகவே இதுவரை கடந்து வந்த உன் தோல்வியின் பாதைகள் எல்லாம் மாறி போகும், மாறி போகும், மாறி போகும், மாறி போகும், மாறி போகும், மாறி போகும், மாறி போகும். இன்னும் 3 மாதங்களுக்குள்ளாய் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவை உண்டு பண்ணுவார். ஒரு புதிய வாசலை திறப்பார், ஒரு புதிய வாசலை திறப்பார், ஒரு புதிய வாசலை திறப்பார். அது தடுமாற்றம் இல்லாத தெளிவான ஒரு பாதையாய் காணப்படும். தெளிவான ஒரு பாதை, தெளிவான ஒரு பாதை, தெளிவான ஒரு பாதை, தெளிவான ஒரு பாதை. அன்பு சகோதரி டெய்சி, நீ குழப்பத்தோடு கடந்து வந்தாய். மன சஞ்சலம், பாரம், கடன் பிரச்சனை. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு உதவி செய்வதாய் சொல்லுகிறார். நீ அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறாய். Holy fire is coming on you, sister. கர்த்தர் உன்னுடைய எல்லா வழிகளிலும் உனக்கு ஒத்தாசை செய்து அனுகிரகம் செய்து உன்னை தூக்கி நிறுத்துவதை காண்பாய். நீ எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும். எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர். கர்த்தருடைய ஒத்தாசையை நீ காண்பாய் டெய்சி. உம்முடைய ஆலோசனை என் ஜனங்களுக்கு சொல்லும் ஐயா, சொல்லும். உங்க ஒரு வார்த்தை என் பிள்ளைகளை பலப்படுத்துமே ஐயா. அப்பா, 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 தடுமாறின உள்ளத்தோடு எனக்கு ஜெபிக்க கூட பலன் இல்லையேன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரிகள் சிலர் நான் பார்க்கிறேன். விசேஷமாய் 4 பேர் அப்படி நான் தெளிவாய் பார்க்கிறேன். ஒரே கண்ணீர். உன் கணவனை குறித்து உனக்கு நம்பிக்கை இல்லை, அவன் சுகம் அடைவானா அல்லது விடுதலை அடைவாரா என்று சொல்லி நீ கேள்வியோடு நின்று கொண்டிருக்கிறாய். எஸ், கர்த்தருடைய ஆவியானவர் இன்று உனக்கு வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாகவே இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் உன்னை சாட்சியா எழுப்புவார். புதிய ஆண்டுல நீ புத்தம் புது சாட்சி சொல்லுவாய். தேவனுக்கென்று புது அபிஷேகத்தோடு புதிய சாட்சி சொல்லுவாய் சகோதரி. எஸ், கர்த்தர் உன் வீட்டிற்குள்ளாய் கடந்து வருகிறார். அநேகருடைய வீட்டிற்குள்ளாய் கடந்து வருவதாய் சொல்லுகிறார். அநேகருடைய தொழில் ஸ்தலங்களிலே இறங்குகிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அக்கினி, 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 அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது ஐயா, இறங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். இயேசு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். வெள்ள குதிரையில அவர் வர்றதை நான் பார்க்கிறேன். சாத்தானுடைய சகல தந்திரங்களையும், சாத்தானுடைய சகல தந்திரங்களையும் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும்படியாய் வெள்ள குதிரையில் அவர் வந்திருக்கிறார். அன்பு சகோதரி, அன்பு சகோதரி, கர்த்தருடைய ஆவியானவர்
உன் வாழ்க்கையில இறங்கி இது முதற்கொண்டு வல்லமையாய் செயல்படுவதை நீ காண்பாய். வெள்ள குதிரையில சாத்தானுடைய ராஜ்யத்தை அழித்து போடும்படியார் அருள்நாதர் இயேசு, அருள்நாதர் இயேசு நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அருமை ஐயா தாவீது, நீங்கள் கனி கொடுப்பீர்கள். பிரதர் டேவிட், you will give fruit for the kingdom of Jesus in Jesus name. கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, கிருபையின் ஆவி, கிருபையின் ஆவி, கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, வெளிப்படுத்துகிற ஆவியானவர் நம் மத்தியிலே இறங்கி இருக்கிறார். உன் கண்களை தொடுகிறார். குருட்டு கண்கள், ஆவிக்குரிய குருட்டு தன்மை மாற்றப்படுகிறது. ஆவிக்குரிய குருட்டு தன்மை. சிஸ்டர் ரோஸ், கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கண்களை தொடுகிறார். உங்கள் கண்களை தொடுகிறார். ஓ பரிசுத்த ஆவியானவர், the God of revelation, the Lord Almighty who reveals things. அப்பா, திருமண தடையோடு கடந்து வந்திருக்கிற அநேகரை நான் பார்க்கிறேன். திருமண தடைகள் அல்லது உங்க வாழ்க்கையில திருமண தடை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமண தடைகள் கர்த்தருடைய ஆவியானவர் நீக்கி போடுவதாய் சொல்லுகிறார். நீக்கி போடுவதாய் சொல்லுகிறார். கடன் பிரச்சனையோடு கடந்து வந்த 10க்கு 8 பேரை நான் பார்க்கிறேன்பா. இயேசு மகாராஜா, ஐயா, கடன் பிரச்சனைகளை மாற்றி போடும், மாற்றி போடும். ஒரு புதிய விடுதலை, புதிய வாசலை நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி நான் திறக்கிறேன் ஐயா, திறக்கிறேன், திறக்கிறேன். எந்த இடத்துல கஷ்டப்படுறாங்களோ அந்த இடத்துல ஒரு வாசல். பொருளாதார கஷ்டம்னா பொருளாதார வாசல். தடைகள் இருக்க கூடுமானா தடைகளை நீக்குகிற வாசல், வாசல், வாசலை திறக்கிறேன் ஐயா. நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி திறக்கிறேன். திறக்கப்பட்ட வாசல் வழியா நம்புற எல்லாரும் நீங்க பிரவேசிக்கிறீங்க. நம்புற எல்லாரும் பிரவேசிக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர், கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷம், தரித்திரருக்கு சுவிசேஷம், கட்டுண்டவர்களுக்கு விடுதலை, இருதய நொறுங்குண்டவர்களுக்கு ஆறுதல், கடன்பட்டவர்களுக்கு சமாதானம், விடுதலை, வியாதியில் உள்ளவர்களுக்கு ஐயா விடுதலை, 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 விடுதலை. பொல்லாத சாத்தானுடைய பிடியில் இருந்து விடுதலை. பொல்லாத சாத்தானே வெளியே வா. இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில், out in Jesus mighty and glorious name. Fire of the living God. மனநோய்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. Depressions are departing. மன அழுத்தங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. மன அழுத்தங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. இருதய வியாதிகள் சுகமாகிக் கொண்டிருக்கிறது. பிரைன் டியூமர், பிரைன் கேன்சர், இன்னும் தைராய்டு ப்ராப்ளம்ஸ், நர்வஸ் வீக்னஸஸ், எலும்பு வியாதிகள், எலும்பு இடமாற்றங்கள், தசை இடமாற்றங்கள், தீராத வலிகள் இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில் பெற்றுக்கொள் விடுதலை. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கண்ணுல வியாதி உள்ளவங்க எல்லாம் கண்ணுல கைய வைங்க. கண் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் கண்களை திறக்கிறேன் ஐயா.
குருட்டு கண்களை திறக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில். Because the Lord's Spirit is on me. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். குருட்டு கண்களை இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில் திறக்கிறேன். ஊமையான வாய்களை இயேசுவின் நாமத்தில் திறக்கிறேன். சவிட்டு செவிகளை இயேசுவின் நாமத்தில் திறக்கிறேன். இதமான கால்கள் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும் ஐயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில். நொறுங்குண்ட இருதயம், நொறுங்குண்ட இருதயம் காயம் கட்டப்படட்டும் ஐயா. என் ஜனங்கள் சாம்பலோட வந்தாங்கப்பா. அவங்க வாழ்க்கையில எந்த பகுதியில சாம்பல் இருக்கோ நீங்க சிங்காரத்தை கொடுக்கறீங்க. கண்ணீருக்கு பதிலா களிப்பு, ஆமே. பயத்துக்கு பதிலா ஆறுதல், ஆமே. சாம்பலுக்கு சிங்காரம், சாம்பலுக்கு பதிலா அவர் நம்மை சிங்காரித்திருக்கிறார். என்னுடைய பேர் கலைச்செல்வி. நான் புழல்ல இருந்து வரேன். 4 மாசமா தான் வரேன். போன தடவை ஒரே கை வலி. அப்போ இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கையில் ஏதோ சில்லுன்னு இருந்த மாதிரி இருந்தது. அது எனக்கு சரியா உணர முடியல. ஆனால் அதுக்கப்புறம் கை வலியே இது வரைக்கும் இல்லை. ஆண்டவருக்கு சொஸ்திரம். இங்கேருந்து ஜெப எண்ணெய் வாங்கிட்டு போயிருக்கேன். எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து மாடியில் இருக்காங்க. அவங்க 4 பசங்க. அதில் நைட்டு 11 மணிக்கு அழுகிற சவுண்டாக கேட்டது. என்னன்ட்டு மேலே ஓடி போய் நானும் என் கணவரும் பார்த்தோம். அங்கே அந்த மூச்சு இல்லாமல் அப்படியே சேரில் சாஞ்சி அவங்க 38 வயசு பையன் உட்காந்துருந்தான். எல்லாரும் அழுகுறாங்க. வத்தல் எடுத்து போட்டு ஏதோ பண்ணுறாங்க மூச்சு வர்றதுக்கு. நான் உடனே மாடியிலேருந்து இறங்கி ஓடி வந்து ஜெப எண்ணெய் எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டுக்காரர் கையில் கொடுத்து ஏசப்பா சோஸ்திரம் சொல்லிக்கிட்டே நெஞ்சில் தேய்ங்கய்யா அப்படின்னு சொன்னேன். நானும் அவர் நெஞ்சில் தேய்ச்சியா எங்கள் வீட்டுக்காரரும் தேய்ச்சார். உடனே அவருக்கு மூச்சு வந்தது. நான் ஆண்டவருடைய அந்த எண்ணெயால் தான் அவருக்கு நல்லா ஆகுச்சுன்னு அவருடைய பர்சன் அவத்தை நினைச்சேன். இந்த மகா 4 மாசத்துக்கு முன்னாடி இங்க ஃபுல்லா உருண்டு அமர்கலம் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் இன்னைக்கு சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். பொல்லாத சாத்தானிடத்துல இருந்து விடுதலை கொடுத்து நல்ல தெய்வத்துக்கு கரங்களை தட்டி நான் மகிமை செலுத்துவேன். சென்னை பிரசவத்திலிருந்து வரேன். போன மாதம் மீட்டிங்க்கு வந்திருக்கும் போது சகோதரி அவர்களிடம் ஜெபிக்க வந்திருந்தேன். அப்போது மீட்டிங் முடிஞ்சு கடைசியில் அப்போது சகோதரி நெஞ்சில் கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. எனக்கு வந்து தும்பும் போது அந்த நெஞ்சில் லேசான வலி வரும். தும்பும் போது மாத்திரம்தான் அந்த வலி வரும். ஆனால் கர்த்தர் அந்த வலியிலிருந்து விடுதலை கொடுத்தாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த சகோதரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களிலே அருமையான அம்மா அவர்கள் நோட்டீஸு கொடுக்கும்படியாக நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அதை கொடுத்து கடந்து போகும்போது ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 75 வயது மதிக்கத்தக்கதான அந்த நேரத்தில் தான் ஃபோன் பண்ணாங்க அம்மா. இது மாதிரி நோட்டீஸ் வந்திருக்குதா இல்லையான்னு கேட்டு, வந்திருக்குதா அதான் கொடுத்துட்டு இருக்கிறாம்மா. அந்த நேரத்தில் கொடுத்து கொண்டு இருக்கும்போது அந்த நோட்டீஸ் கொடுக்கும்போது ஒரு தகப்பனார் குடும்பத்தில் பெரிய கஷ்டத்தின் மத்தியில் அவர் சூசைட் பண்ணிக்கும்படியாய் விழப்போனார். அவரை தடுத்து நிறுத்தின. அவர் நாசிரியத்திலிருந்து அவர் மோசஸ் அவர் பேர். அவங்க குடும்பத்தில் பெரும் பாடுகள். அவருக்கு 10 தங்கைகள். அந்த தங்கைகளை வளர்ப்பதற்கு, அவங்கள மேரேஜ் பண்ணி கொடுப்பதற்கு ஒரு போராட்டத்தின் மத்தியில் தன்னுடைய மனைவிக்கு குழந்தை இல்லாமல் அவர் வளர்ந்துட்டு இருந்தார். அவங்க மனைவியும் மரித்து விட்டார்கள். அவருங்க பாதுகாப்பதற்கு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டு போனார். அந்த கைப்பிரதி கொடுத்து அவருக்கு ஜெபம் பண்ணி மீட்டிங்க்கு வாங்க அப்படி சொன்னேன். நான் நாசிரியத்து ஊருக்கு போயிட்டு திரும்ப வரும்போது நிச்சயமாக நான் வரேன் மீட்டிங்க்கு அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாரு. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி எங்க கூட வேலை செய்கிறவங்க ஓனரோட ஒய்ஃபை நான் அழைச்சிட்டு வந்தேன். அவங்க வந்து 8 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லாமல் இருந்தாங்க.
நாங்கள் இங்கே வரும்போது நாங்கள் இல்லை நீங்கள் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அழைச்சிட்டு வந்தோம். அவங்களை அழைச்சிட்டு வந்து கரெக்டாக அதே 4ஆம் மாதத்தில் அவங்க கன்சீவ் ஆனாங்க. இப்போ 5 மாதம் ஆகி வளகாப்பு போன வாரத்தில் அவங்க நடத்தினாங்க. அவங்களால வந்து சாட்சி சொல்ல முடியல. அவங்கள அழைச்சிட்டு வந்ததுனால நான் வந்து அவங்களுக்காக நான் சாட்சி சொல்கிறேன். என் பேர் சாந்தி. எனக்கு ரொம்ப நாளாக ஆஃபன் யூரினேட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். மேடம் கிட்ட வந்து ப்ரே பண்ணதில் இப்போ இங்கே வந்து சுகம் கிடச்சி. என் பேர் ஆல்வின்னு, இவாஞ்சலிஸ்ட் ஆகிறேன். நான் வெஸ்ட் மாம்பலத்திலேருந்து வரேன். எனக்கு சில காலமாக சும்மா தனியாக பேசுறது புலம்புது உண்டு. என் ஊழியமே பாதிக்கப்பட்டுடுச்சு. அவங்க ஜெபிக்கும் போது ஏதோ ஒரு கெட்ட ஆவியை நோட்டு போகிற மாதிரி நான் கண்டேன். இவங்க ஜெபிச்ச உடனே எனக்கு ஹீலிங் நடந்ததை நான் உணர்ந்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த செய்தியை குறித்தான உங்களது மேலான கருத்துக்கள் மற்றும் சாட்சிகளை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி த அமேசிங் கிரேஸ் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 1, பாரதி நகர் 2வது தெரு, கோவில்பட்டி 628501. எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி info@tagministries.in. எங்களுடைய இணையதளம் www.tagministries.in. எங்களுடைய தொலைபேசி எண் 9438688086 மற்றும் 9486453570.